குட் பேட் அக்லி டீசரை பார்த்துருப்பீங்க. டீசர் சும்மா வேறு லெவலில் இருக்குது. இந்த டீசரை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஏதோ இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரியே இருக்குது. படம் கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும். ஏன் அப்படின்னா இது நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் அவரோட படம். சொல்லவே தேவையில்ல, மார்க்காண்டியன் படத்தில் சும்மா வேறு லெவலில் பட்டையை கிளப்பினார். குட்டு பேடு அக்லி அதுக்கு என்ன அர்த்தம்னா, குட்டுன்னு நல்லவன், பேடுன்னா கெட்டவன், அக்லினா ரொம்ப கெட்டவன். இந்த குட்டு பேடு அக்லி அதுக்கேற்ற மாரி படத்தில் 3 ஹீரோவா. ஸோ அந்த டவுட்டு இப்போ வரைக்குமே எல்லாருக்குமே இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த லுக்கு பாருங்களேன், இது குட் கேரக்டரு, அடுத்து இது பேட் கேரக்டரு, அடுத்து கடைசியாக இது அக்லி கேரக்டரு. ஸோ அப்போ கரெக்டு தான், 3 கேரக்டர் தான் பொழுது 3 ஹீரோவோ நடிக்கிறவரோ அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இந்த லுக்கு மட்டும்தான் சின்ன வயசு பையன் மாதிரி இருக்கிறாரு. மீதி எல்லா லுக்குமே பாருங்களேன் ஒரே கெட்டப்பு தான் இருக்கும். ட்ரெஸ்ஸு மட்டும் தான் மாற்றிருப்பா தவிர மீதி அவர் மூஞ்சிருக்கிற அந்த தாடியெல்லாம் ஒரே கெட்டப்பு தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன வயசாக இருந்து அப்படியே கொஞ்சம் படிப்படியாக கொஞ்சம் முன்னேறி அப்படியே கேங்ஸ்டராக மாறி இருக்காரு அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். சுருக்கமாக சொல்லணும்னா இது ஒரு நாயகன் படம் மாரி தான். டீசர் பார்த்துட்டு கதை ஃபுல்லாக சொல்ல முடியாது, ஆனால் கெஸ் பண்ணலாம் இது ஒரு கேங்ஸ்டர் படம். அதுக்கப்புறம் இது ஒரு ஜெயிலு. எல்லா வில்லனுக்கும் நடுவில் இவர் நிற்கிறாரு. அப்போ எல்லாருக்கும் வில்லனுக்கு வில்லனாக நிற்கிறாரோ. அதுக்கப்புறம் இந்த காரை ஒன்று காட்டுறாங்க, அவரோட கார் தான் இது, கேங்ஸ்டர் காரு. இதில் பாருங்களேன் AK-63 அப்படின்னா என்னன்னு தெரியல. அவரோட ஒருவேளை ராசியான நம்பராக இருக்குமோ. இதுக்கு முன்னாடி படத்தில் எந்த அளவுக்கு குண்டா இருப்பார், ஆனால் இந்த படத்தில் பாருங்களா அப்படியே கம்ப்ளீட்டாக ஸ்லிம் ஆகிட்டாரு. இப்படி ஒரு டக்குன்னு உடம்பு குறைச்சாருன்னு தெரியல. ஒருவேளை சுடு தனியாக குடிச்சு உடம்பு குறைச்சிட்டாரா, இல்லை ட்ரீட்மெண்ட் எதுனா பண்ணாரான்னு தெரில. இந்த ட்ரீசரை பார்க்கும்போது இன்னொரு விஷயம் எனக்கு தோணுச்சு, இதெல்லாம் எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்குது அப்படின்னு தோணுச்சு. இந்த லுக்கு பாருங்களேன், பில்லா படத்தில் வர மாதிரி இருக்குது. இதுவும் பில்லா படம், அந்த பாட்டு வரும். இது அசல், இது விவேகம், இது மங்காத்தா. நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் பார்த்தீங்கன்னா நம்ம தலையோட மொத்த படத்தையும் எடுத்து அப்படியே மொத்தமாக கலந்து கட்டி இந்த படத்தில் அடிச்சிட்டாரோ அப்படின்னு தோணுது. இந்த ட்ரீசர் தேட்டரில் விட்டுருப்பாங்க போல். இதை பார்த்துட்டு இவரோட ஃபேன் பேர்டு வெளியே வரும்போது அவரும் சொல்லியிருக்காரு, போஸ்டர் ஒட்டி பேனர் ஒட்டி பார்த்த ஒரு பையன் சார் வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அந்த லுக்கு ஸ்டைலு மட்டும் அவர் எடுத்து இந்த படத்தில் வைக்கல, அந்த பேசுகிற டைலாக் கூட பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த படத்துலேருந்து தான் எடுத்து பிடிச்சிக்கிறாரு. இதை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா அப்பட்டமாக தெரியும். இந்த வாலி படத்தில் நம்ம வில்லன் அஜித் பண்ணுவார் பார்த்தீங்களா, பபுல்காம் போட்டு மெல்லுவார் பார்த்தீங்களா, அதே தான் இதுலேயும் எடுத்து வச்சுக்கிறாரு. தியேட்டரில் ட்ரீசரை பார்த்துட்டு அந்த ரசிகருங்க பயங்கரமாக கொண்டாடிட்டாங்க. நம்ம ஃபுல் படத்தை பார்த்த மாரி அப்படி ஒரு இது. ட்ரீசர் எங்களுக்கு காசு வேணாம், பணம் வேணாம், அந்த ஆளு குத்த மூச்சு உயிர் தான் நான் வாழ்ந்துனுக்கிறேன். இது மாதிரி இதெல்லாம் பில்லா மங்காத்தாவோட மிக்ஸியாக அடித்து கலவையாக குத்துக்கப்பல பங்கம் சொல்கிறேன்னே. நாங்கள் அதை நினச்சி வந்தாலும் அதுக்கு மேலேயே இருக்குது. இதுவாகிடுச்சுன்னா பார்த்துங்க.